வணக்கம் பர்களே. வாழை சாகுபடியில் இந்த புடவாழை மேனேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாழையில எந்த மாசத்துல புடக்கண்ணு விடணும், எத்தனை கண்ணு விடணும், எந்தெந்த வெரைட்டிக்கு எத்தனை கண்ணு விடணும். சில பார்த்தோம்னா சுத்தி 4 கண்ணு 5 கண்ணு வச்சிருப்பாங்க. இது தேவையில்லாம இதோட மெயின் மரத்தோட தாய் மரத்தோட மகசூல் வந்து அதிகமா உறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். புடைக்கண்ணு விடுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அது எல்லாத்துக்கும் வராது. எந்த டைம்ல சரியா விடணும், அது கரெக்டா விடும்பொழுது என்னென்னத்தை வச்சு அதை பராமரிக்கணும், எத்தனை மாசம் வந்து வெட்டுறது அப்படிங்கிறது அதுல முக்கியமானதா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் வீடியோ பார்த்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வணக்கம் பர்களே. வாழை சாகுபடியில ஒவ்வொரு டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ மகசூல் அப்படிங்கிறது சும்மா உரம் போட்டோம், தண்ணி கட்டணும், மருந்தடிச்சோம், தாறு போட்டது, சீப்பு வந்தது, வெயிட் வந்தது அப்படி இருக்காது. ஸோ ஒவ்வொரு டூலையும் ரொம்ப பக்காவா பார்த்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன். அதுல முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா இந்த புடைவாழை நீக்குதல் அப்படிங்கிறது. ஸோ பக்க கண்டுகளை நீக்குதல் அப்படிங்கிறதா புடைவாழை அப்படின்னு வர்ணாக்குள்ள சொல்லுவாங்க. பக்க கண்டுகளை நீக்குதல், பக்க கண்டு மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாழை அப்படிங்கிறது வாழையடி வாழையாக வரும். ஸோ இந்த மரத்துக்கு அப்புறம் அடுத்த மரம், அதுக்கு அடுத்த மரம், அடுத்த மரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இது சின்ன வயசா இருக்கும்போது சுற்றி ஒரு 5-6 கட்டைகள் வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைம்ல பாருங்க மேலே வந்து சீப்பு தார் வந்து இறங்கிடுச்சு, பூ கரெக்டாக இந்த டைம்ல சொன்ன மாதிரி வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அப்புறமா இங்க மேலே ஸ்ப்ரே கொடுத்துட்டு இங்க பாருங்க விட்டு 40 நாள் ஆகுது மேலே. ஸோ இது வந்து இப்பதான் வந்து பாருங்க சுற்றி வேலை எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் விட்டுருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 35 to 40 நாள் இது வந்து தார் பெருவாட்டை இருக்க ஆரம்பிச்சு அதிகபட்சம் 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த கண்ணு இதை வந்து வெட்டிடுவாங்க. ஸோ சீப்பு வெட்டினதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய மதர் நியூட்ரன்ஸ் எல்லாமே இந்த கண்ணுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த உரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வழக்கமாக கண்ணு வைக்கும் பொழுது 3 மாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உரம் போட்டு ஏற்ற முடியாது, அந்த உரங்கள் தேவைப்படாது. இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆட்டோமேட்டிக்கா இறங்கி மதர் கண்ணு, அது மதர் பிளான்ட்ல இருந்து இந்த டிஷ்யூ பிளான்ட்டுக்கு, அதாவது சேய் கண்ணுக்கு, தாய் கண்ணுல இருந்து சேய் கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சேம் சைல இதுல இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸ், உள்ளக்கூடிய நீர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க போக ஆரம்பிக்கும். வழக்கமா ரட்டூன் மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது, நம்ம மருதாம்பு பண்றோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதிகபட்சம் ஒரு கண்ணு விடுவாங்க. இது வந்து வாழை காயா நீங்க விட மாதிரி இருந்தால் ஒரு கண்ணு விட்டா போதுமானது. சுத்தி 4-5 கண்ணு புறக்கண்ணு நிறைய முளைக்கும், சில பக்க கண்ணு நிறைய முளைக்கும். அதில் எந்த கண்ணு ரொம்ப தெளிவா இருக்கு, டிசீஸ் ஃப்ரீயா இருக்கு, நல்ல இலைகள் இருக்கு, நல்ல இடைவெளி இருக்கோ அதை ஒன்றை மட்டும் விட்டா போதும். மற்ற எல்லாத்துமே உன்னை கடப்பாரை வச்சு வெட்டி எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து நறுக்கி விட்டு போவாங்க, கத்தி வச்சு நறுக்கி விடுவாங்க, சூரிய வச்சு நறுக்கி விடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடப்பாரை வச்சு எங்க பக்கம் நடக்கிறாங்க. ஸோ இது ஒரு பிராக்டிஸ். இதே நீங்க வந்து வாழை இதுக்கப்புறம் வந்து போதும், 2வது வாழை, இது 3வது வாழை, இதுக்கு மேல வந்து நான் இலைக்கு தான் வாழை விட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதர் கண்ணு கூட சுத்தி அதிகபட்சம் 4 கண்ணு வரைக்குமே விடுவாங்க. ஏன்னா இலைக்கு தான் நம்ம பண்ண போறோம், நம்ம பெருசா காய்க்கு பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ சுத்தி வந்து இங்க ஒரு படக்கம் இருக்க மாதிரி சுத்தி 4 படக்கம் இருக்கும், அதாவது 4 பக்க கண்கள் இருக்கும். அது மூலமா வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை வெட்டி இலைக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க இளவாழை பண்ண போறீங்களா இல்ல வந்து காயா பண்ண போறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து பக்க கண்டுகள் புடவாழை எந்த அளவுக்கு மேலே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தார் வெட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சத்துக்களே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல நீங்க கலப்புரங்கள், பொட்டாசு, லிக்விட்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பயிரை தேர்த்தி எடுத்து வந்துடலாம். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 நாள், 60 நாள் மேக்ஸிமம் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த கண்ணு வந்து 8ஆம் மாசத்துல உங்களுக்கு படம் வெளியே வந்துச்சு, 10ஆம் மாசத்துல வெட்டுறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா இந்த கண்ணு 7ஆம் மாசத்துலயே உங்களுக்கு வந்து வெட்டு வந்துடும். ஏன்னா இதுவே மெஜாரிட்டி நியூட்ரன்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாழையை பொறுத்த வரைக்கும் மருதாம்பு, மறுவாழை அப்படி போறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட். பொதுவாக நம்ம எனக்கு தெரிஞ்சு கடலூர் மாவட்டத்தை தவிர வந்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு தடவை போட்டுட்டு, கடலூர் மாவட்டத்தில் முதல் தடவை போட்டா ஒரு தடவை எடுத்துருவாங்க. எங்க பக்கத்தில் நாங்கள் திருச்சி, தொட்டி, எங்க சைட்லாம் பார்த்தோம்னா குளத்துல, இந்த காட்டுப்புத்தூர், லால்குடி இந்த ட்ராக்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை போட்டோம்னா எங்களுக்கு 3 கட்டை வரைக்கும் மேக்ஸிமம் வரும். எங்களுக்கு வந்து நீர் காவிரி தண்ணி பாயிரம் எங்களுக்கு 3 தடவை வரைக்கும் வரும். டிசீஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்குவோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு பாசனம் தான், தண்ணி உள்ள இறங்கி வெட்டி கிழங்கு வெட்டி தான் ஏற்றுவோம். தோட்டக்கலை பாசனம் கிடையாது, இது உங்களுக்கு வடிகால் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக ஏதாவது நியூட்ரியன்ஸ் மேனேஜ் பண்றோம், எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து டிசீஸ் மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் பக்க வாழைகளோட எண்ணிக்கை அதிகமாகும். பக்க வாழைகள் மூலமா வந்து இலையோட உற்பத்தி அதிகமாகும். நீங்க இலைவாழை சாகுபடி கொடுத்தாலும் சரி, இல்லை காய்வாழை சாகுபடி கொடுத்தாலும் சரி, பக்க கணக்குல சரிவரை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்க கணக்குல சரிவரை எடுத்து பக்க கணக்குல சரியா நீங்க விட்டீங்கன்னா, இதையும் பராமரிச்சீங்கன்னா ஒரு 1.5 மாசம் to 2 மாசம் செலவு மிச்சமாகும். அது மூலமா 2வது மகசூல் அப்படிங்கறத ஒரு 7 மாசம் கழிச்சுக்க, நீங்க முன்னாடி 9 மாசத்துல வெட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ 7 மாசம் கழிச்சுக்க நீங்க பண்ணலாம். ஒரு 40 நாள் to 60 நாளுக்கு வேண்டான அடுத்த தலைமுறைக்கான ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் குயிக்காவே நீங்க வெட்டலாம் அப்படிங்கறத இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ பக்கக்கண் மேலாண்மை மூலமாகவும் அதிகமான சத்துக்களை எடுத்துக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மொதல் 5 மாசத்துக்குள்ள வந்து நிறைய பக்கன் வரும், அதெல்லாம் நீங்க வெட்டி விட்டுட்டே இருக்கிறது மூலமாக இந்த மெயின் கிராப் எடுத்துக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பக்கன் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதனால தேவையில்லாம வந்து நியூட்ரன் லாசஸ், தாவரம் வந்து வலுவிழந்து போகும். அது எல்லாமே வந்து நீங்க பக்க கணக்குல மொதல் 5 மாசம் 6 மாசத்துல வெட்டி வருது மூலமாக வந்து இந்த தாவரங்களுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். அதனால இந்த மெயின் கிராப் அப்படிங்கிறது தாரை நோக்கி ஃபோக்கஸ் எல்லாமே வந்து தார் ஈல்டு நோக்கி வந்து ஃபோக்கஸ் போகும். ஸோ பக்க கணக்குல மொதல் 6 மாசத்துல சுத்தமா வெட்டிடுங்க. தார் வெளியே போட்டு 30 நாள் கழிச்சு நீங்க விடுற பக்கக்கணு தான் வந்து அடுத்த தலைமுறைக்கான பக்கக்கணா இருக்கும் அப்படிங்கறத இது மூலமா சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.